கடந்த 5 ஆண்டு காலம் மாண்புமிகு முதல்வருடைய பணி மீண்டும் முதல்வர் நாற்காலியில் மாண்புமிகு முதல்வரை அமர வைக்கிறது. இதுதான் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதே அவருடைய பணி தான். இப்போ தெரிஞ்சுக்கிட்டேல, பாரதிய ஜனதா கட்சி பேச்சுக்கும் செயலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த தேர்தல் முடியது வர நம்முடைய சிலிண்டர் விலை, எல்பிஜி கேஸ் விலை கூட்ட மாட்டேன்னாங்க, வணிக சிலிண்டர் விலை கூட்ட மாட்டேன்னு சொன்னாங்க, பெட்ரோல் டீசல் விலை கூட்டப்பட மாட்டேன்னு சொன்னாங்க. அது அவ்வளவும் ஏமாத்து சதி. புரிஞ்சுக்கிட்டேலாம். இப்போ அந்த காலகட்டத்திலிருந்து கேஸ் சிலிண்டர் விலைகள் 3000 ரூபாய்க்கு, இப்போ 3250 ரூபா நம்ம தமிழ்நாட்டில் வணிக சிலிண்டருடைய விலைனாலும் 4000 ரூபாய்க்கு குறைஞ்சி நீங்கள் எங்கேயும் வாங்க முடியாது. 4000 ரூபாய்க்கும் கொடுக்குறது யார் அப்படின்னு சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாட்டு அந்த இயக்கத்தை சேர்ந்த நண்பர்கள் வச்சிருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர் மட்டும்தான் அவங்களுக்கு சப்ளையும் இருக்கும், 4000 ரூபாய்க்கு விற்கவும் செய்வாங்க. அப்போ 2000 ரூபாய்க்கு விற்கும்போது 2000 ரூபாய் கூடுதலாட்டு வணிக சிலிண்டர் விற்று கொண்டே இருக்கின்றார்கள். இந்தியா முழுவதும் கொள்ளை அடித்து கொண்டே இருக்கின்றார்கள். இதுக்கு முழு காரணம் பாரதிய ஜனதா கட்சி எந்த நிலையிலும் மக்களிடம் சுரண்டுவதை தவிர்க்கவே மாட்டார்கள். மக்களிடம் சுரண்டி 50 நண்பர்களுக்கு 16 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி பண்ணது போல விலையேற்றத்திலும் முழு காரணம் அவங்க தான். இதை விட கொடுமை, இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை, பாரத பிரதமருடைய செயல்பாடு படுதோல்வியை காட்டுகிறது. படுதோல்வி பாரத பிரதமரும் வெளியுறவு கொள்கை. இதுவரை இந்தியாவில் ஆட்சிக்கு வந்த எந்த கட்சியும் எந்த பிரதமரும் உலகளவில் நமக்கு உள்ள மரியாதை, மிகப்பெரிய ஒரு டெமோக்ரசி கண்ட்ரி, அரபு நாடுகளோடு இணக்கமாக இருப்போம். அரபு நாடுகளோடு தொடர்ந்து இணக்கமாக இருப்போம். நம்முடைய ட்ரம்ப் மிரட்டினார் அப்படிங்கறதுக்காக அரபு நாடுகளிலிருந்து எண்ணெய் வாங்குறத விட்டுட்டு வெளியே வர மாட்டோம். அரபு நாடுகளை போலயே ரஷ்யாவிலிருந்து குறைந்த விலைக்கு வாங்கிட்டு இருந்தோம். ட்ரம்ப் மிரட்டின உடனே என்ன செய்யிட்டோம், வெளியே வந்துட்டோம். இந்த 2 சம்பவம் தான். ரஷ்யா விட்டு எண்ணெய் வாங்கிறதுக்கு வெளியே வந்தது ஒன்று, அரபு நாடுகளில் நம்ம இந்திய மணிக்கு கொடுத்து வாங்கிட்டு இருந்ததை இழந்தது ஒன்று. இந்த 2 இழப்புக்கும் காரணம் ட்ரம்ப். அதுக்கு காரணம் பாரத பிரதமர், அவருடைய நண்பர் அதானி. அவங்க 2 பேருக்கு இருக்க வழக்கு. அதை வச்சு ட்ரம்ப் மிரட்டுறாரு. ரொம்ப எல்லா மக்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளவு கேவலமாட்டு ட்ரம்ப் கிட்ட அடிமையாட்டு ஒரு பிரதமர் இந்தியாவில் இருக்கிறது மிக மிக கேவலம். செந்தில் பாலாஜி தெளிவான விளக்கம் சொல்லியிருக்கார். நாங்கள் 87லிருந்து என்ன நடைமுறை கடைபிடிக்கப்படுகிறதோ அதே நடைமுறையை தான் நாங்களும் இப்போ கடைபிடிச்சிருக்கோம். எந்த தவறும் செய்யவில்லைங்கிறத தெளிவுபடுத்திட்டார். நான் நீங்கள் கேட்டதுனால இதன் மூலம் இன்னொரு செய்தியை சொல்கிறேன். 2011லேருந்து 21 வரை 10 ஆண்டு காலம் அதானி அவர்கள் நிலக்கரி கொள்முதல் பண்ணி கொடுத்தாங்க. அந்த நிலக்கரி கொள்முதல் பண்ணக்கு 6 7 எரிதிறன் உள்ள நிலக்கரியை சப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு 4 எரிதிறன் தரம் குறைந்த நிலக்கரி சப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கு கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுப்பாங்க. எந்த கண்ட்ரியில் நிலக்கரி கொள்முதல் பண்ணமோ அந்த ஆரிஜின் சர்டிஃபிகேட்டில் தான் என்ன எழுதியிருப்பாங்க, அந்த நிலக்கரியினுடைய தரம் எழுதியிருப்பாங்க. அந்த ஆரிஜின் சர்டிஃபிகேட் இல்லாமல் அவங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாது. ஆனால் ஏடிஎம்கே ஆட்சி அதானி நிலக்கரி சப்ளையில் ஆரிஜின் சர்டிஃபிகேட்டே இல்லாமல் ஒரு ஃபேக் நிறுவனத்தை வச்சு இது தரமானதான்னு சொல்லி ஃபேக் ஆட்டு சர்டிஃபிகேட் கொடுத்து முழு ஊழல் பண்ணது ஏடிஎம்கே ஆட்சியில் அதானி சேர்ந்து பண்ணாங்க. அதுக்கு நான் சொல்லலை இந்த ஊழலை. சிஏஜி ரிப்போர்ட்டு 826 கோடி ரூபா ரேண்டமாக பார்த்ததில் 826 கோடி ரூபாய் ஈபிக்கு மின் வாரியத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. எதிலிருந்து? அதானிய ஏடிஎம்கே ஆட்சியில் 2011லேருந்து 21 வரைக்கும் அவங்ககிட்ட அதானிட்ட நிலக்கரி கொள்முதலில் மட்டும் 826 கோடி ரூபா ஈபிக்கு இழப்புன்னு சொல்லியிருக்கு. அந்த சிஏஜி ரிப்போர்ட்டை வச்சு இடியோ சிபிஐயோ அல்லது ஏன் நீதிமன்றமோ சூமோட்டாவாட்டு அதை எடுத்து விசாரிக்க தயாரா? அவ்வளோதான்.
பாரதிய ஜனதா கட்சியுடைய பாரத பிரதமருடைய நண்பர் அதானி நிலக்கரியை தரம் குறைந்ததை சப்ளை பண்ணியிருக்காரு. கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் சர்டிஃபிகேட் இல்லாமல் நிதி பெற்றிருக்காங்க. ஏடிஎம்கே மேலேயும் அவங்க மேலேயும் எடுக்கலை. ஆனால் அதே தவறு செய்ததாட்டு பிஎஸ் அப்துல் ரஹ்மானுடைய பையன் புகாரி அரெஸ்ட் பண்ணி அவரை 2 வருஷம் ஜெயிலில் இருந்தார். அதுக்கப்புறம் அதானி ஆட்கள் போய் அவர்கிட்ட பேரம் பேசி அவருக்கு 600 மெகாவாட்டு மின் நிலையம் தூத்துக்குடி பக்கத்தில் இருக்குது. அந்த 2 மின் நிலையத்தையும் எழுதி வாங்கியாச்சு அதானி கம்பெனிக்கு. அதுக்கப்புறம் தான் அவரை ஜாமீன்லேயே விட்டுருக்காங்க. அப்போ அதானி பாரத பிரதமரோடு இருக்கிறனால அவருக்கு ஒரு நியாயம், பிஎஸ் அப்துல் ரஹ்மான் மகனுக்கு ஒரு நியாயமா? கேளுங்க, நீங்கள் பதில் சொல்லுங்க. ஆகவே இந்த நம்முடைய பாரத பிரதமருடைய ஆட்சியில் இந்தியா அவமானப்படுத்தப்படுகிறது. நம்முடைய அமெரிக்கா அதிபர் ட்ரம்புடைய கைக்கூலியாக இருந்த மாதிரி இருக்காங்க. இவங்க இதான் வெட்கக்கேடாது. கருத்து கணிப்பெல்லாம் பாரத பிரதமர் அவங்க ஆட்கள் நிறுவனங்கள் தான் நடத்த அவங்க சொல்லதை செய்வாங்க. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.